ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஏப்ரல் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டு வரைக்குமே நிறைய சிறப்பு விசேஷங்கள் வருகிறது. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு, ஏப்ரலுடைய 17ஆம் தேதி சித்திர அமாவாசை, ஏப்ரலுடைய 20ஆம் தேதி அக்ஷய திருதி. இந்த மாதிரி இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைய சிறப்பு தினங்கள் இருக்குது. இந்த சிறப்பு தினங்களில் சிறப்பு விதமாக கிரகங்கள் அமைகிறது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த அக்ஷய திருதி இப்போ முடிந்திருந்தாலும் சித்திரையில் வளர்பிறையில் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பான நாட்கள் தான். அதனால் அக்ஷய திருதி அன்னைக்கு செய்ய முடியாததை சித்திரை வளர்பிறை நாட்களில் எப்போ வேணாலும் செய்யலாம். அது என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். நிறைய பேர் அக்ஷய திருதினாவே தங்கம் வாங்கிறது மட்டும்தான் நல்லதுன்ட்டு நினைக்கிறோம். தங்கம் வாங்கிறது மட்டும் இல்லாமல் தங்கத்துக்கு மேலாக இந்த சில விஷயங்கள் செய்தாலும் நல்லது என்பது குறிப்பிடப்படுது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த ஒரு வீடியோவை தனுசு ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கான பலன்கள், செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு பயன்பெற முடியும். அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறத தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். சரி, ஃபஸ்ட்டு உங்களுக்கு பலன்களை பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக விஷயத்தை பார்க்கலாம். ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, மற்றவர்கள் உங்களுக்கு செய்த தீங்கினை மன்னித்து விட்டு ஆனால் மறந்து விடாத இருப்பீங்க. என்றோ மனம் கொண்டவர்கள் நீங்கள் ஒரு சாதாரண விஷயத்தை கூட அவ்வளவு பெருசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யோசிப்பீங்க. அவ்வளவு எளிதாக மறக்க மாட்டீங்க. ஆக்சுவலி இந்த ஒரு குணத்தோடு இருக்கிறது உங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை ஏற்படுத்தும். நீங்கள் இதை விட்டு விடுவது தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் மன்னிக்கிறனா கூட பரவாயில்ல, அதை மறந்து விடுவது நல்லது. மன்னிக்காமல் இருக்கிறது கூட சரி, ஓகே அப்படின்ட்டு விட்டுறலாம். ஆனால் மறக்காமல் இருக்கிறது அது மனதை ரொம்ப ரணப்படுத்தும். ஸோ அந்த குணத்தை தயவு செய்து மாற்றிக்கணும். அந்த குணம் இருக்கிறது உங்களுக்கு நல்லது கிடையாது. ஸோ அந்த குணத்தை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினாக உங்களுக்கு சொல்லப்படுது. என்னடா இப்படி சொல்கிறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். அந்த குணம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால தான் அந்த குணத்தை மாற்றிக்கணும் என்பதை உங்களுக்கு சொல்ல வர. இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா சிறப்பு பலன்களாக இந்த பலன் உங்களுக்கு இனி கிடைக்கும். ஸோ சிறப்பு பலன்களாக இனி என்ன பலன் கிடைக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு சிலருக்கு சம்பள பாக்கி தொகைகள் தாமதமாக வரும் மாதிரி இருக்கிறதுக்கு சூழ்நிலை இருக்குல்ல, அந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலை இனி உங்களுக்கு இருக்காது. சீக்கிரம் வருவதற்கான வேலைகள் டக்குன்னு நடக்க போகுது. இனி ஆரம்பத்திலேயே எல்லாமே உங்களுக்கு வேலையில் சலுகைகள் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி சலுகைகள் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த உங்கள் நிலை மாறி இனி உங்களுக்கு ஈஸியாக சலுகைகள் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை இப்போ அமைகிறது. ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலை இப்போ அமைய போகுது. இந்த சூழ்நிலையை நல்லா யூஸ் பண்ணணும் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரிகளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் வியாபாரத்துக்கு ஏற்றுமதி இறக்குமதிக்கு அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை இப்போ இருக்குது. இந்த சூழ்நிலையை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அதிகமாக வரக்கூடிய ஆர்டர்களை கரெக்டாக முடிக்கணும். அதிகமாக வரக்கூடிய ஆர்டர்களை கரெக்டாக முடிச்சிங்கனாவே உங்களுக்கு போதுமான பலன் வியாபாரத்தில் கிடைக்கும். அதனை குறித்த நேரத்தில் நீங்கள் அனுப்பியும் வைக்கணும். நீங்கள் ஆர்டர்கள் வாங்குவது மட்டும் முக்கியம் கிடையாது. ஏற்றுமதி ஆர்டர்களையும் சரி, இறக்குமதி ஆர்டர்களையும் சரி கரெக்டான நேரத்தில் குறிக்கணும்.
அதாவது குறிக்கணும்னா கரெக்டான நேரத்தில் குறித்து அனுப்பி வைக்கணும். அப்படி நீங்கள் பண்ண தான் வியாபாரத்தில் உங்களுக்கான ஒரு இடத்த பிடிக்க முடியும், உங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும். இப்போலாம் வியாபாரத்தில் அவ்வளவு எளிதாக வெற்றி பெறுவது முடியாது. வியாபாரத்தில் வெற்றி பெறணும்னா அதுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க் போடணும். இப்போ உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் போட வேண்டிய நேரம், அந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்துங்க. இது வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அதுக்கப்புறமா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலை அமைகிறது. கணவர் அன்பை பரிபூர்ணமாக பெற்று மனமகிழ்வு கொள்வீங்க, மனைவி அன்பை பரிபூர்ணமாக பெற்று மனமகிழ்வு கொள்வீங்க. இந்த மாதிரி ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறுற மாதிரி சூழ்நிலை அமையும். வீட்டின கலைப்பொருட்கள் கொண்டு அலங்கரிக்கலாம். குழந்தைகளுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளலாம். அவங்களுக்காக பிடிச்ச விஷயத்த பண்ணலாம். அவங்களுக்கு புதுசாக ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி மகிழ்ச்சி பொங்குற மாதிரி சூழ்நிலை அமையும். அதோடு வீட்டின கலைப்பொருட்கள் கொண்டு அலங்கரிக்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கலாம். இப்போ வாங்கிறது அதிர்ஷ்டத்துடைய பேஸ் உங்களுக்கு இருக்குது. அதனால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதனால் குடும்ப தலைவிகள் குடும்ப தலைவர்களுக்கான இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் பெரிய பேனர்களிலிருந்து அழைப்பு வரும். ஆனால் நீங்கள் முயற்சி செய்யலைன்னா பெரிய பேனர்களிலிருந்து அழைப்பு வரவே வராது. அதில் முக்கிய கதாபாத்திரமும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கவலை இல்லாமல் நீங்கள் உங்கள் முயற்சியை மட்டும் பண்ணுங்கள். நான் இவ்வளோ பண்ணுறேன், எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி வெறுப்பை மட்டும் காட்டிடாதீங்க. வெறுப்பை காட்டினீங்கன்னா அழைப்பு வராது, முக்கிய கதாபாத்திரமும் கிடைக்காது. ஸோ கவலை இல்லாமல் துணிந்து செயல்படுங்க. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் உங்கள் வகுப்பில் அனாவசிய பேச்சை தவிர்க்க பாருங்கள். இப்போ எக்ஸாம் வேறு நெருங்கிட்டு இருக்கு. அதனால் ரொம்ப கவனமாக படிக்க பாருங்கள். தேவையற்ற கெட்ட பெயர்களை வாங்காதீங்க. அது உங்களுடைய பெற்றோர்களுக்கு கவலை தரும். அது உங்களுக்கே ஒரு ஆபத்தில் போய் முடியும். அதனால் இப்போ நீங்கள் மாணவர்கள் வகுப்பறையில் ரொம்ப கவனமாக இருக்கிறது தான் உங்களுடைய வேலை. ஸோ அதை மெயினாக பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தாங்க சிறப்பு பலன்களாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கண்டிப்பாக பெரிய பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். இப்போ இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை இப்போ நீங்கள் எப்போ செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். முதல்ல அக்ஷய திருதியுடைய சிறப்புகளும் விரதம் இருக்கக்கூடிய முறைகளும் ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல இன்ட்ரெஸ்டோடு இந்த வீடியோவில் பாருங்கள். சித்திரை மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை அக்ஷய திருதி என்று அழைக்கப்படுது. அக்ஷயம் என்றால் வளர்வது பெருகுவது என்று அர்த்தம். அப்படியாக அக்ஷய திருதி அன்னைக்கு நாம் என்ன பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் மிகவும் பெருகி பலம் சேர்க்கும். அதோடு குறைவில்லாத செல்வத்தை அள்ளித்தரும். அந்த திருநாளாக அக்ஷய திருதி போற்றப்படுது. இதனுடைய சிறப்புகள் பற்றி புராண கதைகளில் நிறைய இருக்குது. அதையும் கொஞ்சம் சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. தர்மர் சூரிய பகவானை வேண்டி அக்ஷய பாத்திரம் பெற்றது. மணிமேகலை அக்ஷய பாத்திரம் பெற்றது. இவ்வளவு ஏன் சிவபெருமான் அன்னபூர்ணி தாயாரிடம் தனது பிச்சை பாத்திரம் நிரம்பக்கூடிய அளவு உணவை பெற்றது எல்லாமே இந்த நாளில் தான். அதுவும் பகவான் பரசுராமர் அவதரித்த நாள், புனித நதி கங்கை பூமியை தொட்ட நாள், குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாள், ஆதிசங்கரர் செல்வத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஸ்லோகமாகிய கனகரத சோஸ்திரத்தை இயற்றிய நாள், குபேரன் இழந்த செல்வங்களை மீட்ட நாள், திருதாயுகம் ஆரம்பமான நாள், வீசகர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள் எல்லாமே இந்த நாள் தான். வீசகர் இல்லை, வியாசகர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள் இந்த நாள் தான். இப்பேற்பட்ட இந்த புனிதமான நாளில் செய்ய வேண்டியது கண்டிப்பாக நாம் செய்தால் அதிர்ஷ்டம் நமக்கு பெருகும். அதனால தான் இந்த நாளில் தங்கம் வாங்குறது அதிர்ஷ்டம்ன்ட்டு சொல்லி நிறைய பேர் தங்கம் வாங்குகிறோம். ஆக்சுவலி தங்கம் மட்டும் இந்த நாளில் வாங்காமல் உப்பு, அரிசி, ஆடை மற்றும் விலை உயர்ந்த எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். இந்த தினத்தில் புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தொடங்கலாம். பூமி பூஜை செய்யணும்னு நினச்சிங்கன்னா செய்யலாம். அதுக்கெல்லாம் ரொம்ப உகந்த நாள். அதுவும் ஏழைகளுக்கு தானம் செய்கிறதா இருந்தால் செய்யலாம். அதுவும் பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறதா இருந்தால் செய்யலாம். அப்படிலாம் செய்வதன் மூலம் அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று சிறப்பாக வாழ முடியும். அதனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை எல்லாமே செய்யலாம். இதெல்லாம் செய்யறதுக்கு அக்ஷய திருதியே முடிஞ்சிருச்சே அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கலாம். அக்ஷய திருதி முடியலங்க. சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய எல்லா நாளுமே அக்ஷய திருதி தான். ஸோ அதனால் இந்த நாளில் எந்த ஒரு புது காரியங்கள் வேணாலும் செய்யலாம். சித்திரையில் அடுத்து தேய்பிறை வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் செய்ய முடியாது. அதனால் வளர்பிறையில் வரக்கூடிய நாளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த நாளில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்து பயன்பெறுங்க.
ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.